எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்கன்னு சொல்லி எது செஞ்சாலும் ஒரு முத்தம் கொடுக்குற மனைவிக்கு சேனலை பூட்டிட்டு கொடுக்க வேணாமா? ஏன் நேற்று நான் வீட்டில் இல்லையா பண்ணிருக்கான். ஆனால் பாவி ஆறா கொடுத்தது தோசைகள் சும்மா ஆடனா வேற எவனா தோசை விட்டு போயிட்டாங்க. அப்படி காலகட்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. கடவுள் சொன்ன எப்பா இவ்வளோ கவலையில் துக்கத்தில் சோர்ந்து போயிருக்கு, ஏதாவது கேட்டு சந்தோஷமா இருக்கு. நான் இருக்கிற ரூம் ஏசிலே இருக்கணும், போகிற கார் ஏசியாக இருக்கணும், 1 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், 1 லட்ச ரூபா எனக்கு வேணும். இப்படி மிரண்டுக்கிட்டே இருக்கார். அழகழகான 4 பையங்க, 4 பேரும் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கணும். இங்கே வா, இவ்வளோ வசதி இருந்தால் நான் போய் பிறந்திருக்க மாட்டேன்னா? அதில் ஒரு போய் பேசினா பட்டக்குன்னு ஒரு புள்ளி வரும், 2 போய் பேசினா 2 புள்ளி வரும். அப்படி பேசிக்கிட்டு போது மட்ட ஒரு 1 லட்சம் புள்ளி வந்திருக்கு. கடவுளே என்ன இருறா, டிவியில் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினே, உனக்கு எவ்வளவு ரூபா கிடைச்சிச்சு? 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. லூசு பயல நீ மட்டும் அந்த மேட்ச்ல அவுட் ஆயினா 10 லட்ச ரூபா அடிச்சிருக்கா. 10 லட்சம் அடிச்சிருக்கா. விளம்பரத்துல பந்து எங்க போனாலும் விழுந்து பாஞ்சு பிடிக்கிறீங்க. ஆமா, மேட்ச்ல கைக்கு வர கேட்ச விட்டுறீங்க. அது ஏங்க? அட என்னையா லூசு தரமான கேள்வி. அங்க பிடிச்சா காசியா, இங்க விட்டாதாயா காசு. என்னையா விடிய குடிச்சிட்டு ஆடுனா காலையில கிரவுண்ட்ல போய் எப்படி விளையாட முடியும்? உன்னை எவன் விளையாட சொன்னா? எங்க டக்கு விட்டுக்கு 10 லட்சம் அவுட் ஆனா 50 லட்சம், இவ்வளவு காசு எங்க இருந்துங்க வருது? ஐயோ இங்க வாரியா, நம்மள நம்பி கோடியா கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்கப்பா. என்னப்பா நீ இந்த 2020 சூதாட்டத்துல இருந்தா ஏன் வந்துச்சு? சூதாட்டத்துல இருந்தா 2020 அப்ப அந்த உள்ளே வெளிய சொல்றோம்ல, 10 வச்சா 10, 20 வச்சா 20 சொல்றோம்ல, அது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி பாரு. 10க்கு 10, 20க்கு 20, 2020 அவ்வளவுதானே. நாட்டுக்கு விளையாடுறது கடமைன்னு நினைச்சேன். கடமைக்கு விளையாண்டா போதும், நீ இப்பதாங்க தெரியும். புரிஞ்சுக்கிட்டேன். அற்புதமான கான்செப்ட். பணம் தான் இன்றைக்கு கிரிக்கெட் ஆகி போச்சு. அதை இவ்வளவு பகிரங்கமாக நீங்கள் சொன்னதுக்காக இந்த கான்செப்ட் உருவாக்குனவங்களுக்கும் உங்களுக்கும் உண்மையிலேயே ஒரு தமிழனாக இருந்து தலைவணங்கி உங்களை வாழ்க்கை. Yes, Dhoni, I think that was a great innings from you. You scored a century. What do you feel about that? Yeah, I scored, but winning is important. Dhoni, உங்க வீட்ல புதுசா ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா, அதை பத்தி நினைக்கிறேன். Yeah, the dog is barking, but winning is important. சமூக நோக்கு, சமூக பார்வையோடு உள்ள படங்களை கொடுத்து மட்டும் இல்லாமல் நல்ல சீர்திருத்த கருத்துக்களோட கூடிய நல்ல நல்ல படங்கள், அதோட இன்னைக்குள்ள முன்னணி கதாநாயகர்கள் பல பேரை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தின மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்குநர்களை உருவாக்கிய பண்பாளர் திரு S.A. சந்திரன் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகன் வரவேற்று கொண்டு, இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இயல்பா, மேசை செய்யணும் ஆசாரியை கூப்பிட்டதுக்கு அவன் பூசை செய்ய பூசாரியை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஒருத்தர். என்ன எதுக்குன்னு சொன்னால், ஒரு விஷயம் நம்ம ஒன்று தோணும் அவன் ஒன்று தப்பாக செஞ்சு விட பெரிய காமெடின்னு சொல்லுவோம் இயல்பா. அதான் இன்னொரு அறிஞர் சொல்லுவார், வில்லியம் பிரே அப்படின்றவர். என்ன எடுத்தோன்னு வெளிநாட்டு அறிஞரை சொல்கிறான்னு நினைக்கிறாரு. நம்ம நாட்டில் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு. திடீர்னு நம்ம நாட்டுக்கு மேடையில் பேசும்போது வில்லியம் பிரே என்ன சொல்லியிருக்கிறார், ஜான் கென்னடியை நான் நோக்கிறேன் அப்படின்னு போய் கைதிட்டு பின்வாங்கி, அட்டையோ அப்பா பெரும் பேச்சாளர் இருப்பேன் போலி, அப்பா வெளிநாட்டாரில் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கேன். இதே இது மகாகவி பாரதியார் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன கிரிக்கெட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன போய் கூட்டு வந்திருக்காங்க சொல்லி அப்படி ஆயிடுச்சு. உள்நாட்டு கவிஞருக்கு மரியாதை கொஞ்சம் அப்படி சொன்னாதான் கைதிட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வில்லியம் பிரே சொல்கிறார், நீ ஒரு மனுஷனுக்கு இதமாக உடலை பிடித்து விடுவது மஜாஜ், அதே மாதிரி உடலுக்கு உள்ளே போய் மஜாஜ் செய்வது, உள்ளத்துக்கு மஜாஜ் செய்வதுதான் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவார் அழகா. அதனால தான் என்ன, தெய்வ பக்திக்கு மேலே, தெய்வ பக்தி அடுத்தபடியாக உயர்வான ஒரு விஷயம் புன்னகை அப்படின்றனால தான் அந்த விஷயத்தை எடுத்து, இது ஒரு சமூக பணி மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய சேவை செய்கிறீங்க நீங்கள் பார்க்குற மக்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சேவை நிகழ்ச்சி. கடவுள்கிட்ட ஒரு போனோடனே கடவுள் சொன்ன எப்பா இவ்வளோ கவலையில் துக்கத்தில் சோர்ந்து போயிருக்கு, ஏதாவது கேட்டு சந்தோஷமா இருக்கு, கேள்வி தர்றேன். இங்கேருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கும், அவன் சாப்பிட கஞ்சி நம்ம சுருண்டு போய் கிடக்காங்க ஊருக்குள்ளே, நீ பாலம் அமைக்க எவ்வளோ செலவாக தெரியுமா? கடலுக்குள்ள ஒரு கப்பலில் போயிட்டு போ, அதெல்லாம் முடியாது, ஏகப்பட்ட செலவு, மக்களோட உழைப்பு வீணா போயிடும். வேற கேளு, என் மனைவிக்கு என்னென்னமோ செய்கிறேன், பட்டு பாவடை பட்டு சேலை எல்லாம் நகை நட்டு அத்தனை அக்கப்பூர் வாங்கி தரேன் அப்படின்னு நீ தூக்கி எறிஞ்சு பேசுகிறான். ஏன் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். ஏன் அவன் என் சொல்லு பேச்சு மட்டும் கேட்டால் போதும் கடவுளே, நீ பாலம் கட்டில உனக்கு பாலத்தை கூட கட்டி தரண்டா, அது எனக்கு கொஞ்சம் ஈஸி, இது அதை விட பெரிய கஷ்டப்படா. ஏன்னா எல்லார் வீட்லையும் நீங்கள் பாருங்க, அதே அடுத்து வேற கல்றா அப்படின்னார். கடவுள் கேட்டார், நான் இருக்கிற ரூம் ஏசிலே இருக்கணும், போகிற கார் ஏசியாக இருக்கணும், 1 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், 1 லட்ச ரூபா எனக்கு வேணும். இப்படி மிரண்டுக்கிட்டே இருக்கார். அழகழகான 4 பையங்க, 4 பேரும் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கணும். இங்கே வா, இவ்வளோ வசதி இருந்தால் நான் போய் பிறந்திருக்க மாட்டேன்னா? அது இல்லாமல் தாண்டா நாங்களே உட்காந்து ஒன்றையெல்லாம் ஜனி முடிச்சவெல்லாம் சந்திச்சு நான் பேச வேண்டியிருக்கு, கூறட்டவளைன்னு சொல்லி அவர் கோவம் வந்துருச்சு. அப்படி ஏன்னா அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, கடவுளை நீங்கள் வாட்டுக்கு வந்து இருக்கீங்க, அவன் பாட்டு கீழே விழுது என்ன அக்கப்பூர் பண்ணுறாங்க தெரியுமா?
வாயை திறந்தா பொய்யா பேசுறாங்க கடவுளே. அதை பற்றி அதை கண்டுக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? கீழே எவன் போய் பேசினா எனக்கு தெரியுமா? எப்படி கடவுள் இங்கே இருந்து தெரியும்? இந்த பார்த்தியா ஒரு ஸ்க்ரீனை காட்டினார், பெரிய தர 70 mm மாதிரி. ஒருத்தர் ஒரு போய் பேசினா பட்டக்குன்னு ஒரு புள்ளி வரும், 2 போய் பேசினா 2 புள்ளி வரும். அப்படி பேசிக்கிறீங்க போது மட்ட ஒரு 1 லட்சம் புள்ளி வந்திருக்கு. கடவுளே கடவுளே என்ன இருறா, டிவியில் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு விட்டு நம்ம மக்கள்கிட்ட மகிழ்ச்சிக்கு பஞ்சம்ல பண்ணுவோம். ஒரு குடும்பத்தில் எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும்? வந்து சுமதி இந்தாம்மா பணத்தை லாக்கரில் வை. ஆமாம் 7 ஓவாய்க்கு உனக்கு லாக்கர் வேறு லாக்கர். அப்படித்தான் மெதுவாக தொடங்கும். சாப்பிடும்போதே ஒழுங்காக சாப்பிட மாட்டேன். அப்படி இட்லியில் சாம்பார் ஊற்றுனேன், என்னடி உப்பே இல்லை போதும் நீ கிழிக்கிற கிழிக்க. இப்படித்தான் ஆரம்பிக்கும். எது போட்டாலும் சமைச்சு போகிற பிரச்சனை இல்லை. காரணம் நம்ம என்ன இயல்பாக சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரு சன்னலை திறந்தா பக்கத்து வீடு தெரியும். கோவம் வந்துருச்சு இந்த ஆளுக்கு. நீலாம் படிச்சிருக்க, என்ன செஞ்சிருக்க, என்னையா நீ வாட்டி காலையில் நீ வாட்டி திடீர்னு திட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்களேன்னு சொல்லி எது செஞ்சாலும் ஒரு முத்தம் கொடுக்குற மனைவிக்கு சன்னலை பூட்டிட்டு கொடுக்க வேணாமா? நேற்று நான் வீட்டில் இல்லையா அப்படின்ட்டுருக்கான். அட பாவி 6 கொடுத்துக்க. தோசைகள் சும்மா ஆடனா வேற எவனா தோசை விட்டு போயிட்டாங்க. அப்படி காலகட்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. பாருங்க கைதட்ட பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வேகம். அந்த மாதிரி போயிடுச்சு. நேற்று என் பொண்டாட்டி செல்போனை தூக்கி நீ எரிஞ்சிட்டாயா? ஐயோ என்னாச்சு? நல்ல வேலைக்கு நான் நாட்டு ரிச்சப்பில் இருந்தேன், இல்லாட்டி ஏன் மேலே பட்டுருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் அதுங்க இணைஞ்சு பேச பழகிட்டாங்க. நீங்கள் பழைய நினைவுகளை யோசிச்சு பாருங்களேன். படித்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பார்க்கும்போது குழந்தையா பவ்யமாக இருப்பாங்க, பார்க்கத்தான் பயங்கரமாக இருப்பாங்க. பாருங்க எழுதும்போது நல்லா தெரிஞ்சவன் சுருக்கமாக எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பரீட்சையை பற்றி படிப்பை பற்றி என்னமே தெரியாதவே நல்ல மார்க் எடுத்து அவனும் பாஸ் பண்ணிட்டான். எப்படி பாருங்களேன், ஒரு கேள்வி கேட்டாங்க, சோடியம் குளோரைடு எப்படி தயாரிக்கப்படுகிறது? எப்படி தயாரிக்கப்படுதா எழுதுறான், அற்புதமாக எழுதுறான். சோடியம் குளோரைடு அதாவது உலகத்தில் எல்லா பொருள்களையும் மானு நண்டு வகுறு கூறு அப்பன் பேரே மகன் எல்லாத்தையும் உருவாக்கியவர் கடவுள். அவர் தான் சோடியம் குளோரைடும் உருவாக்கியிருக்க முடியும். அது கீழே வாத்தியார் எழுதுறார், நீ சொல்வது உண்மைதான், நான் கடவுளிடம் கேட்டு பார்த்தேன், அவர் நான் தான் உருவாக்கினேன்னு சொன்னார், அதெல்லாம் மார்க் அவருக்கே கொடுத்து விட்டேன், போடா மானங்கட்டவனே அப்படின்னு முடிச்சிட்டார். ஏன்னா அவர் இத்தனை பேர் சொல்லித்தர அவர் விவரம் இல்லாமல் இருப்பாரா? அவர் 4 பாயிண்டை வச்சிருக்காரு. எவனை எப்படி சமாளிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எத்தனை வெளிநாட்டுக்காக இருந்தாலும் நம்மளால் தனியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு இது நடந்துச்சு போட்டி. என்ன போட்டினா ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று என் கனவுல கடவுள் வந்தார் வெளிநாட்டுக்கார். இன்னொரு ஆள், நான் நேற்று கடவுள்கிட்ட 1 மணி நேரம் பேசினேன். 3வது நீயே தான் சொல்லி அம்மாவை, நான் உங்கள் 2 கனவுல வரலையே அப்படின்ட்டு இவனே கடவுள் ஆகிட்டான். பேச்சில் ஒரு ஆளை வளர்க்குறது எப்படின்னா இந்த மாதிரி நகைச்சு உணர்ச்சி நிறையா விஷயங்களை கேட்க கேட்க நம்மளுக்கும் கற்பனை சக்தி அதிகமாக வந்துருவாங்க. அதில் ஒரு வெளிநாட்டுக்கார ஆரம்பிக்கிறார், எங்கள் நாட்டில் ஒரு 10 அடி தோண்டமுங்க குழி. உடனே வயர் வந்துச்சு. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வயரில் தொலைபேசியில் பேசியிருக்கோம். நாங்கள் 50 அடி தோண்டமுங்க, அப்போ வயர் வந்துச்சு. இன்னொரு நாட்டுக்காரன் அப்பையும் பாருங்கள், அந்த காலத்தில் நாங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைபேசியில் பேசியிருக்கோம். நம்மால் சொல்கிறேன், நாங்கள் தோண்டிக்கிட்டே இருந்தோம், 1000 அடி வந்துச்சு. நம்மால் வயரே இல்லை பார்த்தியா, அன்றைக்கே செல்ஃபோனில் பேசியிருக்கோம்டா, செவிட்டு போயிடலாம் போங்கடா அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் வராது. அதனால் இயல்பாக நகைச்சுவைன்றது நம்ம மக்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சியில் மேலும் மேலும் அவங்க இரட்டி பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான படைப்பு. அதுக்கு நீங்கள் கொடுக்குற அற்புதமான வரவேற்புக்கு நாங்கள் அந்த நன்றி சொல்லி ஆகணும். அதனால் தமிழ் நெஞ்சங்கள் நன்றி சொல்லி எப்பவுமே நிகழ்ச்சி நிறைவில் ஒரு செய்தி சொல்லுவோம். முன்னாடி செய்தின்னு சொல்கிறது நல்லது, இல்லாட்டி அதுக்கு ஒரு ஜோக்குன்னு சிரிச்சிருவாங்க சிலர். இந்த ஜோக்கு நல்லா இருக்கே அப்படி. அதனால் ஒரு என்னன்னா, வழக்கம் போல் ஒரு ஆள் முட்டை வந்து ஒரு முனிவர்கிட்ட போகிறார். வாழ்க்கையில் நிறைய கவலைங்க. அவர் சொன்னார், அப்படியா என்ன கவலையை போக்கு பார்க்குறேன் முடியலை. சரி இந்தா அப்படின்னு ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்தார். வச்சிரு, ஒரு 2 நாளைக்கு வச்சு நான் வாங்கிக்கிறேன். சரி கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் முதல்ல நைட்டு படுத்திருக்கார். ஒரு மாதிரி நெருடலாக ஒரு சின்ன சுமல் வந்துச்சு, ஒரு கெட்ட வாடை. மறுபடியும் அடுத்த நாள் பரவாயில்ல வச்சுருந்தார். ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. 3வது நாள் அதிகபட்சமாக வீடே குடலை பரட்டுற மாதிரி ஆயிடுச்சு. தூக்கிட்டு போய் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டேன். இன்னும் இது இருக்கக்கூடாது. என்னங்க நீங்கள் கவலையை மறக்கிறதுக்கு கவலையை தூக்கி எறிறதுக்கு ஒரு ஐடியா கேட்டால் நீங்கள் வாட்டுக்கு உணவு பொட்டலை கொடுத்து அது வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. நாறுதுன்னு சொல்லி வெளியே தூக்கி எறிஞ்சிட்டில்ல, உனக்கு பிடிக்காத விஷயம் ஒரு விஷயம் நாற்றமான விஷயத்தை வெளியே தூக்கி எறிஞ்சில்ல, அது மாதிரி உன் உடம்புக்குள்ள ஒரு கவலைங்கிற நாற்றமான விஷயத்தை எதுக்கு உள்ளே வச்சிருக்க, அது தூக்கிடுறாப்படி ஒரே விஷயத்தில் முடிச்சிட்டார். நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுடரோன்னு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை ஆகணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லி வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். என்ற சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? கண்டிப்பாக கம்பீர், சேவாக், அம்பையர் எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன கமெண்டேட்டர் மேலே நம்பிக்கை இல்லையா? மைக்கு நீங்களே எடுத்து வந்துட்டீங்க. இல்லை சார், உங்களை பார்த்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்னா பாலே பேட்டை தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா,
விளையாட்டாக இல்லாமல் வியாபாரமா போச்சு அப்படின்னா நான் கிரிக்கெட்ல சூதாட்டம் வந்து சூப்பர் சூப்பர். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு நிகழ்ச்சியா பண்ணிருக்கோம். அவர் ஆக்சுவலா சேர்மன், அவர் அம்பையர் கிடையாது, சேர்மன். டீமோட சேர்மன். ரைட் சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் பிளேயர்ஸ், அவர் சேர்மன் சொல்லிட்டீங்க. அவருடைய பேர்? சார், ஐ எம் லலிதா மூடி. ப்ளீஸ் டு மீட் யூ சோடா மூடி. தேங்க்யூ சார். சார், எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. பேரு? அவர் சசி கரூர். கரூர்? நோ கரூர். ஏன்னா கரூர் டீம் அவர் தான் வாங்கியிருக்காரு. சார், மேட்ச் ஆரம்பிக்கலாமா சார்? அதத்திருங்க. அசத்துங்க சார். தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் லலிதா மூடி. ஹாய் கிறிஸ்டி, குட் மார்னிங். ஆமா, குட் மார்னிங். நம்ம டீமுக்கு புதுசா ஒரு பிளேயரை ஏலத்துல எடுத்துறதா சொன்னீங்களே, ஆமா ஆமா. அந்த பயலை பார்க்கலாமா? இல்ல, இந்த கிரவுண்டுக்கு தான் வர சொல்லியிருந்தேன். கிரவுண்டே காணா. அந்த மறைச்சு நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏய் ஆமா தவளை. ஏயா, ஆளை பார்த்தா ஒரு அரப்பாடி சைஸ்ல அன்ஷேப்பா இருக்கானே, சரியா ஆடுவானா? அட என்னங்க நீங்க, பார்க்கத்தாங்க லாரி மாதிரி இருக்கான். அடிச்சா லாரா மாதிரி அடிப்பாங்க. இல்லையா, ஒழுங்கா விளையாண்டுருக்கா, உடம்பு இப்படி வந்திருக்காதயா? அத அவன்கிட்ட தான் கேட்கணும். கூப்பிடுங்க அந்த பாய. அது நல்லா போசாக்கா இருக்கான்ல, அவன் வந்து ஏலம் தானே எடுத்து நம்ம அப்படியே கூப்பிட்டுருவோமா? கூப்பிடுங்க. இப்போ ஆல்ரவுண்டர் ஆரம்பம். ஒரு தரம், 2 தரம், 3 தரம் வரேன் பாருங்க. குலசாமி கடா வெட்டுற மாதிரி பண்றியா? ராமப்பு வேற அதுல இது ஓவர் பில்டப் கொடுக்காத. பாரு, அவர் தான் சேர்மன் லலிதா மூடி. கை கொடு. எப்படி நம்ம பையன்? இல்ல, பையன் பார்த்தா ஒரு சைஸா இருக்கியா, இருந்தாலும் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறோம். எப்படி பேட்டிங்லாம் எப்படி? இல்ல, ஓ மைக்கா, சாரி தம்பி, பேட்டிங்லாம் எப்படி சார், அடிச்சா செஞ்சுரி. போன மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச். அப்பா, மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினியே, உனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைச்சிச்சு? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. லூசு பயல, நீ மட்டும் அந்த மேட்ச்ல அவுட் ஆயிருந்தா 10 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கா. 10 லட்சம் கிடைச்சிருக்கா. ஏய், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ டக் அவுட் ஆனா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கின்றாரு. புரியாம இருக்கு. எல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங். என்ன புது பயலா இருக்க, ஒண்ணும் தெரியாத போல இருக்கேயா? இல்லப்பா. சரி, படி. நல்லா ஆட தெரியுமா? என்னங்க இது கேள்வி? ஆடத்தில்னா டீம்ல செலக்ட் பண்ணுவாங்களா? நல்லா பேட்டிங் பிடிப்பேன். யோ, நான் பேட்டிங் ஆட தெரியுமான்னு கேட்கல, டிஸ்கோ ஆட தெரியுமா? ஆட நைட்டு 10 மணி மேல பார்ல வந்து ஆடணும்ல. ஏப்பா, புது பையன் தானே, கொஞ்சம் வருவேன் விட்டா நம்மளே ஏல எடுப்பேன் போக போக. இவர் பார்ட்டியில ஆடணும். அதாவது நாங்க இங்கெல்லாம் ஆடுறது பெரிய ஆட்டம் கிடையாது. அங்க நீ பார்ட்டியில வந்து பாரு, அங்க இருக்கிற எங்க ஆட்டம். பார்ட்டிலாம் வேற நடக்குமாங்க? என்னையா நீ பார்ட்டி தம்பிக்கு பழக்கமில்ல போல இருக்கு. சரி பரவாயில்ல, அது படுகொனை பழகி கொடுத்துருவா. சரி, அதபடி ஆட தெரியும்ட்ட. இது உனக்கு நடிக்க தெரியுமா? பந்து போட்டா அடிக்க தெரியும். யோ, நடிக்க தெரியுமாயா? நான் எதுக்குங்க நடிக்கணும்? யோ, இங்க நடிக்கிறது கிடையாதுயா. நீ ஒரு மேட்ச் ஆடிட்டேன்னா நிறைய விளம்பரத்தில் நடிக்கணும்யா. ஓஹோ, இந்த நிக்கிற பாரு, அவன் எல்லாம் பேட்டிங் போடுறதோட ஷூட்டிங் போடுறதே ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு 56 விளம்பரத்தில் வந்துகிட்டு இருக்கானே. வாட்ச் விளம்பரத்துல இருந்து வறுத்தகல்ல விளம்பரத்து வரைக்கும் வந்துகிட்டு இருக்கான். ஏன் எல்லாம் பணம் யா, கோடி கோடியா கொட்டும். ஏங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த விளம்பரத்துல நான் நிறைய பாத்திருக்கேன். விளம்பரத்துல பந்து எங்க போனாலும் விழுந்து விழுந்து பாஞ்சு பிடிக்கிறீங்க. ஆமா, மேட்ச்ல கைக்கு வர கேட்ச விட்டுறீங்க. அது ஏங்க? அட என்னையா லூசு தரமான கேள்வி. அங்க பிடிச்சா காசியா, இங்க விட்டாத்தாயா காசு. என்னையா நீ இங்க பாரு, ஏன் உனக்கு வேர்க்குது? ரொம்ப டென்ஷனா இருக்க. நான் என்ன கேட்கறேன், விளம்பரம்னு போய் ஆச்சுன்னா விளையாட்டை யாருங்க பாப்பா? ஐயோ, விளையாட்டு பிள்ளையா இருக்காங்க இவன். ஏய், பேட்டிங்ன்றது சைடு பிசினஸ், விளம்பரம் தான் மெயின் பிசினஸ். ஓடி பூரா. எங்க மூடி கோடியை பத்திலாம் பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பதட்டமா ஏய், இருக்கு. ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன் சொல்றீங்க? அது ஒரு லாட்ச் போடுறியா? லார்ஜா? எங்க என்ன இவர் குடிக்க சொல்றாருங்க? ஏய், உனக்கு என்ன குடிக்கிறது புதுசா? என்னமா நடிக்கிறான் பாருங்க. ஏய், என்னடா இப்படி நடிக்கிற? இங்க பாரு, 12 மணி வரைக்கும் குடிக்கணும், விடிய விடிய குத்தாட்டம் போடணும்டா. நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. விடிய குடிச்சிட்டு ஆடினா காலையில கிரவுண்ட்ல போய் எப்படிங்க விளையாட உன்னை முடியும்? எவன் விளையாட சொன்னா? ஓப்பனிங் பேட்ஸ்மேனா போறேல ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆகி நீ வேலை சோகமா திரும்பி வந்துரு. ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டு பவுலிங்ல படுத்து வாங்கிரு. ஒரு முக்கியமான விஷயம், கேமரா ஓம்ப கட்ட மாதிரி இருந்துச்சு, சோகமா மூஞ்சியை வச்சு. அவ்வளவுதான், பகல் பூரா ரெஸ்ட் தான உனக்கு. பழகிடுவாங்க. நீ என்னமோ சொல்றீங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி செய். நாளைக்கு மேட்ச்ல நீ என்ன செய்றேன்னா டக் அவுட் ஆகணுமா? ஏன் அவசரப்படுற? ஏன் அவசரப்படுற? பேச விடியா முத. நாளைக்கு நீ அவுட் ஆனா பத்தாதியா, இன்னொரு 3 பேர் சேர்த்து அவுட் ஆக்கி விடு. நான் எப்படிங்க 3 பேர் அவுட் ஆக முடியும்? நான் அம்பையரா? ஏன் லூசுத்தனமா இருக்கு? இங்க பாரு, ஒரு ரன் ஓட வேண்டிய இடத்துல இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா தேவையில்லாம ஓடி ஒருத்தனை ரன் அவுட் ஆக்கி விட்டுரு. சரி, அடுத்த பாலுக்கு அடிச்சுட்டு அவனை வர சொல்லிட்டு பாதியில நின்றுக்க நீ. அடுத்த ஆளு ரன் அவுட் ஆக்கு முடியலையா, மடார் அவன் மேல விழுந்து அவனே அவுட் ஆக்கு.
அதுக்கு தானே உன்னை சேர்த்து வச்சிருக்கோம் ஏ எங்களுக்கு தேவை அவுட்டப்பா. ஏங்க நம்பி ஓடி வர்றவனை எப்படிங்க ஏமாத்துறது? ஏய் நம்புறவனை ஏமாத்து, பணத்தை கைமாத்து. பணத்தை கை மாத்த எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு அவுட்டுக்கு 15 லட்சம். ஒரு அவுட்டுக்கு 15னா 3 அவுட்டுக்கு 45 லட்சமா? ஏ அதுக்கே வாயப்பழந்தா அப்படியா? மொத்தம் 5 ஓவருக்கு இந்த 3 விக்கெட்டையும் சாச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு போனஸ் 5 லட்சம், 50 லட்சம்ப்பா. மொத்தம் 50 லட்சம்ல. 50 லட்சமா? எங்க டக் அவுட்டுக்கு 10 லட்சம், அவுட் ஆனா 50 லட்சம். இவ்வளவு காசு எங்க இருந்துங்க வருது? ஐயோ ஐயோ, இங்க வாரியா, நம்மள நம்பி கோடி கோடியா கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்கப்பா. என்னப்பா நீ 2020ன்றீங்க, பெரிய சூதாட்டமா இருக்கும் போல இருக்கீங்க. ஏப்பா ஏய், இந்த சூதாட்டம்ன்றது எப்படி வந்துச்சுன்ற? இந்த 2020 சூதாட்டத்துல இருந்தா ஏன் வந்துச்சு? சூதாட்டத்துல இருந்தா 2020 அப்ப அந்த உள்ளே வெளிய சொல்றோம்ல, 10 வச்சா 10, 20 வச்சா 20 சொல்றோம்ல, அது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி பாரு. 10க்கு 10, 20க்கு 20. 2020 அவ்வளவுதானே. சரிதானே? இந்த சூதாட்டத்துக்கு நான் வரலங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கங்க, நான் நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்க, போங்க. என்ன அடம்பிடிக்கிறியா? இல்ல முடியாதுங்க. நீ வரலைன்னா என்னையா? உன் டீம்ல மிச்சம் 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம்ல. உங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லி அதை நான் தடுத்துட்டேன். ஏய் அப்போ நாங்க சொன்னதாண்டி நடக்கும். எப்படி? ஏய், இந்த டீம்ல என்ன எதிர் டீம் கொடுத்துட்டு போறோம் பணத்தை? ஒருவேளை அவங்களுக்கு காசு வாங்கலைன்னா? ஐயோ ஐயோ, அப்பவே நாங்க சொன்னதாண்டி நடக்கும். எப்படிங்க 2 டீம் ஒத்துக்காம நீங்க ஐயா, சொல்லுங்க? அம்பையருக்கு ஆல்ரெடி பெய்டுடா. உன்னை பார்த்தாலே LBW கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் பண்ண கால்லயே வாங்க மாட்டேனே. நீ பேட்ல கொடுத்தாலும் கொடுப்பாண்டி அவன். எங்கமா பிளான் பண்ணி பண்றீங்க இப்படி இருக்கு? ஏய், ஒரு மேட்சை மட்டும் பிளான் பண்றது கிடையாது, ஒவ்வொரு ஓவரையும் பிளான் பண்ணுமியா. எங்க பிசினஸ் அப்படி. ஒரு ஓவரையும் பிளான் பண்றீங்க அப்படி? இப்ப ஒரு ஓவர் 10 ரன் அடிக்கணும். நீ தான் பேட்ஸ்மேன். நீயா இருந்தா என்ன செய்வ? ஒரு 6 அடிப்பேன், ஒரு 4 அடிப்பேன். சப்புன்னு அடிப்பேன். ஏன்டா அவசரப்படுற? ஏன் அவசரப்படுற? 6 பால் இருக்குல்ல, ஆமா, முதல் 2 பால் அடிச்சா என்ன இருக்கு அதுல ஒரு த்ரில். முதல் பாலுக்கு ஒரு சிங்கிள் ரன் கூட எடுக்க கூடாது, பேசாம நில்லு. ஐயோ 5 பால் இருக்குமே. இருக்கட்டும்டா, அடுத்த பாலுக்கு 1 ரன் மட்டும் ஓடியா. சரிங்க. இப்ப 2வது பேட்ஸ்மேன் அங்க போயிருவான். ஆமாங்க. 3வது பாலுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் அவுட் ஆயிருவான். ஐயோ! ஏன்னா அவன் ஆல்ரெடி பெய்டு. அவன் அவுட் ஆயிடுவானா? டேய், விளையாடுற உனக்கே இவ்வளவு பதட்டமா மத்தவங்க இருக்குன்னா, எப்படி பாக்குறவனுக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கு. நம்மள நம்பி பணத்தை கட்டுறவனுக்கு இந்த பதட்டத்தை கூட கொடுக்காட்டா பிறகு என்னடா இருக்கு? சரிங்க, கடைசி 3 பால் என்ன பண்றது? இப்ப 4வது பால் அவன் நிப்பான். அவன் ஒரு ரன் அடிச்சு ஓடியாந்துருவான். சரிங்க. இப்ப நீ அங்க போற. இப்ப நீ என்ன பண்ணணும்? 4 அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன் உன்னை. அவன் சொல்றத கேளுடா. 4 அடிப்பேன், 6 அடிப்பேன். 5வது பாலுக்கு 2 ரன் மட்டும் ஓடு. இப்ப சரிங்க. 6வது பால் ஒரே பால் 6 ரன். என்ன செய்வ? 6 அடிப்பேன். இப்படா இப்ப அடி. அப்ப தாண்டா ஒரு த்ரில் இருக்கு பாக்குறதுக்கு. ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுனா? மிஸ் ஆயிடுச்சுனாலும் தோத்தாலும் எங்களுக்கு தாண்டா காசு. அதுதான்டா வேணும் எங்களுக்கு. ஏய், இவ்வளவுலாம் பிளான் பண்ண முடியாட்டுனா ஒரு டீமுக்கு ஓனரா இருக்க முடியுமா அவரு? என்னது இந்த டீமுக்கு இவர் ஓனரா? அட ஆமாடா, ஒரு இந்தி நடிகர் தான் ஓனர் நாங்க. அவரையுமே இவர் தாண்டா ஓனரா நடிக்க சொல்லியிருக்காரு. பெரிய அரசியலா இருக்கும் போது எனக்கு மயக்கமே வராம இருக்குங்க. இதுக்கே மயங்கனா எப்படி? எதிர் டீம் இருக்கு பாரு, ஆமா. அது யார் டீம் நினைச்ச? யார் team? என் ஒய்ஃப் ஈவ்லின் டீம்டா. ஓஹோ. அவர் யார் நினைக்கிற? யாரு? என் மச்சினே. ஓஹோ. அவருக்கு ஒரு டீம் இருக்கு. சரி. அவரோட அண்ணன் சசின்னு ஒரு ஆள் இருக்காப்ல, அவருக்கு கரூர் டீம், சசி கரூர். அவர் தானே என் தம்பி அம்பருக்கு அடுத்த வாரம் ஒரு டீம் வாங்குறேன். ஏய், ஒட்டுமொத்த டீமே உங்க குடும்பம் தான். ஆக மொத்தம் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கோடி கோடியா கொட்டத்தாண்டா போகுது. நீ ஏன் ஆட முடிக்கிற? ஏங்க, நான் டீம் ஒர்க் ஹோம் ஒர்க்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஹோம் டீம் இப்பதாங்க கேள்விப்பட்டேன். இந்த ஓவர் இருக்கு பத்தியா, அது மத்தவங்களுக்கு தான் ஓவர், நமக்கெல்லாம் அது டர்ன் ஓவர். ஓஹோ, எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருச்சுங்க. என்ன புரிஞ்சு? அது நாட்டுக்கு விளையாடுறது கடமைன்னு நினைச்சேன். நான் கடமைக்கு விளையாண்டா போதும் இப்பதாங்க தெரியும். புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்க. சரி, எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. என்ன? 11 முட்டாள்கள் விளையாடுறத சரி. 11,000 முட்டாள்கள் பாக்குறாங்கன்னு பெர்னாட்ஸா சொன்னார்ல. ஆமா. அத பத்தி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அதெல்லாம் ஓல்டுடா. 11 புத்திசாலிகள் விளையாடுறத 11 கோடி முட்டாள்கள் பாக்குறாங்க. அதான் இப்ப நிலைமை. சரி சார், உங்களோட கண்டிஷன் எல்லாத்தையும் ஒத்து வரேன். ரைட். கூடி சீக்கிரம் நானும் ஒரு டீம் வாங்கணும்ல, என் மக பேர்லயும். ஆத்தாடி, அதனால நான் உங்க டீம்ல சேர்ந்துறேன் சார். சந்தோஷம் தானே? வெரி குட். எனக்கு என்னடா சந்தோஷம்? இனிமேல் உனக்கு தான் முழுக்க சந்தோஷம். அப்படியா? இந்த சட்டை மெட்டெல்லாம் கழட்டி போடு, ஒரு அரை டவுசரை போட்டுக்கு நீ அங்க வந்து பார்ட்டிக்கு வந்து சரி. டேய், குறிப்பா நீ வெளியில கடையில எல்லாம் போய் சாப்பிடாத. தோசை தெரியல, ஆப்பாயில் தெரியல, ஆம்லெட் நீ கூட சண்டை போடாத. அங்க நல்ல சாப்பாடு வச்சிருப்பாங்க. விடிய குத்தாடு சாப்பாடு பல்ட்டி பேக் வால்ட்டி ஃப்ரண்ட் வால்ட்டி ஒம்பாடு அடிச்சிட்டே இரு. அந்த போன் குடியா இருப்பேலுக்கு போசாக்கா இருக்கான்ல, லைன் போட்டுருக்கேன். லைன் போட்டியா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, அது யார்? சரஸ்வதி ராய். ஏப்பா, நீ அங்க லாபியில நீ வெயிட் பண்ணு. அங்க உள்ள வினிதா விடுகோனே இருக்கா, அங்கெல்லாம் போகாத. சரஸ்வதி ராய், புது பையன் ஒருத்தன் வந்திருக்கான், ஆள் நல்லா போசாக்கா இருக்கான். அவன் நாளைக்கு மேட்ச்ல விளையாடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமா? ஏய், நீ விளையாடு. அப்புறம் என்ன ஏன்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏய், சரஸ்வதி ராய் ஓகே தானே? யார் வேணா ஓகே சார். ரொம்ப காஞ்சு போயிருக்கானே அவன். சரி ரைட், நீ கிளம்பு. சரி, கிளம்பு. ரொம்ப நன்றிங்க. ஓடி 2 ரூம் நம்பர் 402. பிச்சு போடுவேன். அது ஏ ரூம் 403. ஃப்ளோரை மாத்தணுமே அவனை. ரொம்ப நன்றிங்க. போ. ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, வினிதா விடுகோனே. கிளம்பிட்டா. அப்ப கிளம்புவோமா? இந்த பிடிக்க. நன்றி. நன்றி. அற்புதமான கான்செப்ட்.
இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். நம்ம ஒரு வார்த்தை சொன்னார், 11 புத்திசாலிகள் விளையாடுறான், 11 கோடி முட்டாள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. உண்மையான 100க்கு 100 உண்மை. பணம் தான் இன்னைக்கு கிரிக்கெட் ஆகிப்போச்சு. அதை இவ்வளவு பகிரங்கமாக நீங்கள் சொன்னதுக்காக இந்த கான்செப்ட் உருவாக்குனவங்களுக்கும் உங்களுக்கும் உண்மையிலேயே ஒரு தமிழனாக இருந்து தலைவணங்கி உங்களை வாழ்க்கை. இந்த கான்செப்ட் பொறுத்த மட்டும் ஓகே, திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல்னு அது மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட்டை பற்றி உள்ள விஷயத்தை ஒரு பாமரனுக்கு கூட புரிய முடியாது சொல்லிட்டீங்க. இப்போது தோனியுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு, எதுவாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக ஒரே பதில் தான் இருக்கும். அந்த வெளியில் வந்தோடனே அந்த காம்பியர் கேட்பார், எஸ் தோனி, ஐ திங்க் தட் வாஸ் அ கிரேட் இன்னிங்ஸ் ஃப்ரம் யூ ஸ்கோர்ட் a century, what do you feel about that? Yeah, I scored, but winning is important. தோனி, உங்கள் வீட்டில் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா, அதை பற்றி நினைக்கிறேன். யா, the dog is barking, but winning is important. ஏன்னா ஒரே பதில் சேஃபாக சொல்லினே இருப்பார் அந்த பதில். நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கானுங்க நாங்க